ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒழுங்குமுறைக்குட்பட்ட ஜபங்கள் எல்லா காலங்களிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. வேதாகமம் முழுவதிலும் தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜப வாழ்க்கையை கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் மேன்மை உள்ளவர்களாய் மாறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ மற்றெந்த காரியமோ அந்த ஜப வேளையை மாற்றுவதற்கு அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. தானியேலை எடுத்துக்கொண்டால் தினமும் 3 வேளை ஜபிக்கிற வழக்கம் அவருக்கு இருந்தது. கர்த்தரை நோக்கி ஜபித்தால் தண்டிக்கப்படுவோம் என்கிற நிலைமை வந்தால் கூட ஜப வேளையையும் ஜபத்தையும் அவர் மாற்றிவிடவில்லை, தொடர்ந்து ஜபித்தார். பிரச்சனை வந்தது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார். தாவீது அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் தியானிக்கிறது ஜெபிக்கிறதுமான வழக்கத்தை உடையவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எண்ணிக்கை கடங்காத பிரச்சனைகள் வந்தது. ஆகிலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலேயும் அவரை வெற்றி சிறக்க பண்ணி மேன்மைப்படுத்தினார். 100க்கு அதிபதியாயிருந்த கொர்நேலியு என்பவனும் நல்ல ஜெப வாழ்க்கையை உடையவராக இருந்தார். 9ஆம் மணி நேரத்தில் அவர் வழக்கம் போல ஜெபிக்கும் போது ஒரு தேவதூதன் அவரிடத்தில் வரும்படி பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். புறஜாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஊழிய வாசல் திறந்தது அந்த சந்தர்ப்பத்தில் தான். இன்னும் எண்ணிறந்த தேவ மனிதர்கள் நல்ல ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஜப வாழ்க்கையில் தங்கள் வாழ்க்கையை முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள். பிரச்சனைகளின் போதும் அவர்கள் அந்த ஜபத்தை விட்டு கொடுக்கவில்லை. அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு அடிகோலியது. பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளையில் ஜபிக்கும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். வழியில் மாபெரும் அற்புதத்தை கண்டார்கள். சபை மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. தனிநபர் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஜபம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். நல்ல ஜப வாழ்க்கைக்கு திரும்புங்கள், நீங்களும் வெற்றி காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். குறித்த நேரங்களில் ஒழுங்காக ஜபிக்கின்ற நல்ல ஜப வாழ்க்கையிலே எங்களை வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கின்றோம். குறைவுபட்டிருக்கின்ற அந்த காரியத்தை சரிப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் பலனை தருவீராக. ஜபத்தினால் ஜெயமெடுக்க உதவி செய்தருளும். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.